வணக்கம். B-News27 செய்திகளுக்காக சுரேஷ் ராஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் திமுகவின் விடியலுக்கான முழக்க பொதுக்கூட்டம். 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்தார் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா தவிர மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு இ-பாஸ் கட்டாயம். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கும் இ-பாஸ் கட்டாயம் என தமிழக அரசு அறிவிப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. வருங்காலத்தில் 200 தொகுதிகளில் கூட காங்கிரஸ் கட்சி போட்டியிடலாம். பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் கட்சிதான் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கருத்து. சென்னையில் ஏப்ரல் 9ஆம் நாள் தொடங்குகிறது 14வது IPL கிரிக்கெட் போட்டித் தொடர். சென்னையில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை, பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. ஐந்து முறை தமிழகத்தை ஆண்டது திமுக தான் என அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகானூரில் திமுகவின் விடியலுக்கான முழக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். தமிழகத்தின் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை அவர் அறிவித்தார். அப்போது பேசிய அவர் 5 முறை தமிழகத்தை ஆண்டது திமுக என குறிப்பிட்டார். திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா தவிர மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் உயிரிழப்பு எண்ணிக்கையும் உயர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா தவிர மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் இருந்து வெளி மாநிலங்கள் வழியாக வருபவர்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை மதிமுகவுடன் திமுக தொகுதி பங்கீடு உடன்பாடு கண்ட நிலையில் 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று காலை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின், KS அழகிரி முன்னிலையில் இந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. Today, Indian National Congress and the DMK, we have signed the seat sharing agreement, and we will be contesting in 25 assembly seats and 1 Lok Sabha Kanyakumari seat. திமுகவுடனான தொகுதி உடன்பாடு மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் மிகப்பெரிய நோயாக பாஜக வளர்ந்து வருவதாகவும், தமிழகத்தில் பாஜக கால்பதிக்க கூடாது, அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் கட்சி மட்டுமே என சுட்டிக்காட்டிய KS அழகிரி, வருங்காலத்தில் நாங்கள் 200 தொகுதிகளில் கூட போட்டியிடலாம் என்று தெரிவித்தார். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த ஒப்பந்தத்திலேயே கையெழுத்திட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் சேர்ந்து தேரை இழுக்க வேண்டும் என்பதுதான் பொது நியதி. அந்த பொது நியதியினுடைய அடிப்படையில் இழுத்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை செய்திருக்கிறோம். இதிலே இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டணியில் கையெழுத்திட்டிருப்பது என்பது 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். நீங்கள் நாளைய தேர்தலில் நாங்கள் 200 இடங்களில் கூட போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே ஒரு அரசியல் கட்சி போட்டியிடுகிற எண்ணிக்கையை வைத்து உங்களுடைய இயக்கம் இவ்வளவுதானா என்று கேட்கக்கூடாது. ஒரு தேசிய இயக்கம், நாங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று கட்சி.
ஈழத் தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணையில் இந்தியா ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாழும் ஈழத் தமிழர்களின் உணர்விற்கும் அவர்களின் தொப்புள் கொடி உறவான 7 கோடி தமிழர்களுக்கு உள்ள உணர்விற்கும் மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நடைபெறவுள்ள ஈழத் தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை மீதான வாக்கெடுப்பின் போது ஈழத் தமிழர் அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஆதரித்தும் இலங்கையில் வாழும் ஈழத் தமிழர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலும் இந்தியா வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா எடுத்துவிடக்கூடாது என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தேமுதிக இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக திமுக கிடுக்குப்பிடி போட்டுள்ளது. அதிமுகவிடம் 25 தொகுதிகளாவது வேண்டும் என கேட்டு சற்று இறங்கி வந்திருக்கிறோம் என்றும் ராஜ்யசபா சீட் கேட்டது உண்மைதான் என்றும் தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி கூறியுள்ளார். இந்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தேமுதிக இடையே இன்று மாலை 5 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. வரும் சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரளா செல்வதற்காக கன்னியாகுமரி சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி தலைமையில் மேளதாளங்கள் முழங்க கிராமிய நடனங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அமித்ஷா கேட்டுக் கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் எனவும் அவர் கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை அருகே கடலில் மிதந்து வந்த திரவத்தை சாராயம் என நினைத்து அருந்திய 3 மீனவர்கள் உயிரிழந்தனர். வேதாரண்யம் அடுத்துள்ள கோடியக்கரையிலிருந்து பாம்பன் பகுதியைச் சேர்ந்த ஜான், அந்தோனி, வினோத், செல்வேந்திரன், டான் பாஸ்கோ, போஸ் ஆகியோர் கடந்த 1ஆம் நாள் மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 15 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்த போது 3 லிட்டர் திரவத்துடன் கூடிய கேன் ஒன்று வலையில் சிக்கியது. இதையடுத்து அந்த திரவத்தை அருந்திய அந்தோனி, வினோத் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். மயங்கிய நிலையில் இருந்த போஸ் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் போஸ் சிகிச்சை பலன் இன்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்திய 3 மீனவர்கள் உயிரிழந்தது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பெயர் ஹிந்தியில் வெளியானது குறித்த கேள்விக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி மழுப்பலான பதில் அளித்துள்ளார். All India level, our party used Hindi and English, but Tamil Nadu, we are using Tamil. That's All India party office. They released Hindi. When come to Tamil Nadu, Tamil is super. When come to Karnataka, Kannada way top. பாரதிய ஜனதா கட்சி மிருக பண பலத்துடன் தேர்தலை சந்திப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கடுமையாக சாடியுள்ளார். தபால் ஓட்டுல முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவில் அண்மையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட தபால் ஓட்டுகளில் முரண்பாடு இருந்தது என்பதற்காக பல கட்டுப்பாடுகளை கொண்டாடினாங்க. ஒரு குறிப்பிட்ட பெட்டியில தான் அதை போடணும், அதற்கு அத்தாட்சி வேணும், அதற்கு ஒருத்தர் துணை கையெழுத்து போடணும்னு பல கட்டுப்பாடுகளை கொண்டாந்தாங்க. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தபால் ஓட்டு என்பது விரும்பத்தக்கது அல்ல. என்னை பொறுத்தவரையில் தபால் ஓட்டு போடுவியா நேர போய் போடுவியானா நான் நிமிர்ந்த நன்னடையோடு நடந்து சென்றுதான் ஓட்டு போடுவேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிருக பணபலம் இருக்கிறது என்பதற்கு இதுவரை நடந்த தேர்தல்களே அத்தாட்சி. பாஜகவிற்கு 20 தொகுதிகள் ஒதுக்கியதே அதிமுக அரசு அண்ணாவிற்கும் ஜெயலலிதாவிற்கும் செய்த துரோகம்தான் என தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 100 ஆண்டுகளாக போராடி பெற்ற சமூக நீதி, மாநில உரிமைகள்,
கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை பாஜக அரசால் பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள அதிமுக அரசு துணை போய் பினாமி ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கு. ராமகிருஷ்ணன் விமர்சித்தார். 100 ஆண்டு காலமாக போராடி பெற்ற சமூக நீதி, மாநில உரிமைகள், கல்வி, வேலைவாய்ப்பு உரிமைகள், பொருளாதார வளர்ச்சி அத்தனையும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியால் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற அடிமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை போய் தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு பினாமி மனுதர்ம ஆட்சி மலர்ந்திருக்கின்றது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற்றால் மட்டுமே மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற மாநாடு நிகழ்ச்சியில் நாராயணசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற்றால் மட்டுமே 90 விழுக்காடு நிதி கிடைக்கும் என குறிப்பிட்டார். தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவும், நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசை பாஜக முடக்கியதாகவும் குற்றம் சாட்டினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளோடு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் குளிர்ச்சியான கொடைக்கானலை நோக்கி செல்ல துவங்கியுள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஓராண்டுக்கு பிறகு கொடைக்கானலில் சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கொடைக்கானலில் இதமான குளிர் சூழல் நிலவி வருகிறது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலை நோக்கி செல்ல துவங்கியுள்ளனர். விடுமுறை நாளான இன்று கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும், குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்தும் குடும்பத்தினருடன் பொழுதை கழித்தனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு தண்ணீர் மற்றும் உணவு தேடி வரும் காட்டு யானைகளை வனத்துறையினர் சார்பில் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணித்து வரப்படுகிறது. கோடை காலங்களில் கடும் வறட்சி நிலவுவதால் கர்நாடக மாநிலத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட யானைகள் குடிநீருக்காக ஆண்டுதோறும் ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு வருவது வழக்கம். அவை கோடைக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் கர்நாடக வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்துவிடும். இந்த ஆண்டு கோடைக்காலம் துவங்கும் முன்னரே தமிழக எல்லையில் உள்ள வனப்பகுதிகளுக்கு 50க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்துள்ளன. அவை காவிரி ஆற்றில் நீர் அருந்திவிட்டு அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விடுகிறது. இதனால் யானைகள் வருகை மற்றும் நடமாட்டத்தை வனத்துறை சார்பில் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒகேனக்கல், பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நாகூர் தர்காவின் அருகாமையில் உள்ள பழமை வாய்ந்த பள்ளிவாசலின் குளத்தின் சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் அருகாமையில் வசிக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா குளத்தின் சுற்றுச்சுவர் புயல் மழையால் இடிந்து விழுந்த நிலையில் அதன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகூர் தர்காவிற்கு அருகாமையில் உள்ள குளத்தின் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென குளத்தின் மேற்கு சுவர் மலமளவென பயங்கர சத்தத்துடன் சரிந்து விழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அந்த சாலையின் போக்குவரத்தை அடைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை என்பதால் உடனடியாக குளத்தின் சுற்றுச்சுவரை செப்பனிடும் பணியை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சந்தையில் அழுகல் நோய் தாக்கியதாலும் பனி, வெயில் காரணமாகவும் தக்காளியை குறைந்த விலைக்கு விற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளிமந்தயம், ரெட்டியார் சித்திரம் பகுதிகளில் விவசாயிகள் தக்காளி விவசாயத்தை அதிகளவில் ஆர்வமுடன் செய்து வருகின்றனர். இதனால் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக கடும் பனி காரணமாகவும் தொடர் வெயில் காரணமாகவும் தக்காளி விவசாயம் பாதிப்படைந்தது. இதனால் சந்தையில் தக்காளி வரத்து குறைந்து 14 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி தற்போது 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. எனவே தொடர் மழையினால் தக்காளி சாகுபடி பாதிப்பு ஒருபுறமும், தற்போது அழுகல் நோயினால் தக்காளி குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி சாலையில் புலி நடமாடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூரில் உள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இவை அவ்வப்போது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் நகர்ப்பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இரவு நேரத்தில் புலி ஒன்று கோத்தகிரி சாலையில் உள்ள பெல்மவுண்ட் பகுதியில் சிறிது நேரம் உரிமையபடி உலாவியுள்ளது. இதனை அந்த வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்துள்ளனர். பின்னர் அது அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் சென்றது. அண்மை காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் இந்த சாலைகளில் உலா வருவது அதிகரித்திருப்பதால் அந்த பகுதியில் பாதுகாப்புடன் செல்ல வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
4வது IPL போட்டி கிரிக்கெட் தொடர் சென்னையில் ஏப்ரல் 9ஆம் நாள் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடருக்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற 13வது IPL சீசனில் மும்பை அணி வெற்றி பெற்று 4வது முறையாக IPL கோப்பையை வென்றது. இந்த நிலையில் 14வது IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் சென்னையில் ஏப்ரல் 9ஆம் நாள் தொடங்குவதாக IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை, பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. லீக் மற்றும் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் சென்னை, அகமதாபாத், பெங்களூர், டெல்லி, மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகிய 6 மைதானங்களில் நடைபெறுகிறது. IPL இறுதிப் போட்டி மே 30ஆம் நாள் அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது.